வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல உட்காந்து ஆவியில நம்ம தேவனோட கனெக்ஷன் இருக்குன்னா நம்மளும் இப்ப எங்க இருக்கிறோம். நம்ம பார்த்த முதலாவது ஸ்கிரீன் பார்த்தோம், ஹோலி பிளேஸ்க்கு பரிசுத்தலுக்கு ஒரு ஸ்கிரீன். அது வந்து தேவனுடைய உயிர்க்கு இருக்கு. இப்போ வந்து மகா பரிசுத்தலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வேல் இருக்கு, ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஸ்கிரீன் என்ன குறிக்குதுன்னா பொசிஷன் ஆன் தி த்ரோன், தேவன் அசென்ஷன். அவர் உயிர் தெழுந்துறார் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல. செகண்ட் ஸ்கிரீன்ல அவர் அமர்றார் தேவனோட ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, அதுதான் அர்த்தம். சீட் ரைட் ஹேண்ட் பொசிஷன், அவர் பொசிஷன் எடுக்கிறார். அதுதான் ரெண்டாவது வேல். ஓகே, சோ இப்போ நம்மளும் அந்த வேல் என்ன வரும்னாக்கா, அந்த வேல் கிளியும் போது நம்மளும் இயேசு பக்கத்துல, அங்க பிதாக்கு பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைடுல இயேசுக்குள்ள நம்ம என்ன எடுக்கிறோம், அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா இல்லையா? ஓகே, the holy of holies, presence of God, மகா பரிசுத்தலம். இப்போ நம்ம பார்த்தோம் நேச்சுரல் லைட் வெளியில, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹோலி பிளேஸ்ல என்ன பார்க்கறோம், ஆர்டிஃபிஷியல் லைட். இங்க யார் லைட்டா இருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல். யார் சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு அவ்வளோ லைட்டே அவங்க தான் வருது, ஒரே ஒளி பிரசன்ஸ். அந்த பிரசன்ஸ் நம்ம போறதுக்கு நம்ம எப்படி இருக்கு, பிரைஸ் காட். அப்ப லைட் என்ன, பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்பனா கர்த்தர் கூட முகமுகமா நம்ம பேசுறதுக்கும் ஆவிய நம்மள நேராவியோ தேவனுடைய ஆவியோ ஒத்து போயிடுச்சுன்னா அவருக்கு நம்மளுக்கு டைரக்ட் கனெக்ஷன் எப்படி இருக்கும். மகா பரிசுத்தலம் அவரோட பிரசன்ஸ்ல நுழைவது. பிரைஸ் காட், ஹalleluya. சோ அங்க ரெண்டு ஃபர்னிச்சர், ரெண்டு விஷயம் அங்க என்ன இருக்குதுன்னா, the ark of covenant, உடன்படிக்கை பெட்டி. எல்லாத்துக்கும் சின்ன இடம் அதான் மகா பரிசுத்தலம். நம்ம பார்த்தோம் இல்லையா, இது அவுட்டர் கோட் பெருசா இருக்குது, அப்புறம் இப்படி இருக்குது, அப்புறம் இன்னும் குட்டி ஆகுது. ஓகே, அப்போ ரெண்டு காரியம் என்னன்னா, ஆர்க் ஆஃப் கவனன்ட், அதாவது உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கைக்கு பெட்டி மேல வந்து என்ன இருக்குது, மர்சி சீட். தமிழ்ல எனக்கு தெரியல மர்சி சீட் என்ன, கிருபையின் சாரி இரக்கத்தின் இது, அதுல தான் பட்சிமாகன்னு சொல்றது. அண்ட் வித் செருபிம். செருபிம் என்னன்னா ரெண்டு ஏஞ்சல், அது இங்கிலீஷ்ல செருபிம். அது எப்படி இருக்குன்னா, முட்டி போட்டுட்டு தன்னோட விங்ஸ் வந்து இப்படி மேல, நான் காமிக்கிறேன் இருக்கும், விங்ஸ் வந்து மேல இருக்கும், ரெண்டு பேருக்கு விங்ஸ் அட்டாச்ல இருக்கும், மூடிட்டு இருக்கும். உள்ளத்துல இருந்து வெளியில பார்க்கலாம். உள்ளத்துல இருந்து வெளியில பார்க்கலாம், அவுட்டர் பிளேஸ், ஹோலி பிளேஸ் அவுட்டர் போட்டு. ஆனா நீ வெளியில இருந்து உள்ள பார்க்க முடியாது, அந்த ரெக்கைக்குள்ள இருந்து உள்ள ஆர்க் ஆஃப் கவனன்ட் பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் அது ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி வச்சிருக்காரு. ஓகே, சோ ஆர்க் ஆஃப் கவனன்ட் ஒன்னு இருக்குது, இன்னொரு மர்சி சீட் வித் செருபிம். மர்சி சீட் வந்து அந்த இது ஆர்க் ஆஃப் கவனன்ட் மூடி போட்டிருக்கா, அது மூடி போட்ட பிறகு அதுக்கு மேல இருக்கிற இடம் தான் மர்சி சீட். அத்தை மூடி போட்டு தான் அந்த ரெண்டு ரெக்கையும் இருக்குது. புரியுதுங்களா மர்சி சீட்? ஓகே, ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஸ்பிரிட். அப்போ ஆவிக்குரிய ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது வர்ஷிப், ஆராதனை. அதுக்கப்புறமா ஆராதனை முடியும் போது, ஆராதனை நம்ம செய்யும் போது நம்ம என்ன ஆகிறோம் கூட, ஐக்கியம், ஃபெலோஷிப். ஐக்கியம் ஆனோட நெக்ஸ்ட் என்ன, வெளிப்பாடு, ரெவல்யூஷன். இதுதான் வர்ஷிப். இப்படி நம்ம இருக்கிறோம், இதுதான் ஆகும். இது கனெக்ட் இருக்கிறோமா, இன்னைக்கு எவ்வளவு வெளிப்பாடு நமக்கு ஆண்டு கிடைக்குது, எவ்வளவு ரெவலேஷன் நம்ம பார்த்து இருக்கிறாங்க, எவ்வளவு ரெவலேஷன் டெய்லியில பேசிக்கிறோமா, இந்த வர்ஷிப் இருக்கா, இந்த மாதிரி ஃபெலோஷிப்ல இருக்கிறோமா, ரெவலேஷன் வரதான் நம்ம பார்க்கணும். ஓகே, இதுதான் ஆக்டிவிட்டி. சோ ரிலேஷன்ஷிப் டு காட் ஹிம்செல்ஃப், பிதாவுடனேவே ரிலேஷன்ஷிப். ஓகே, அப்போ மேன் ஸ்பிரிட் எப்போன்னா, அதாவது தேவனோட இணையிற வரைக்கும் நம்மளுடைய ஆவி என்னவா இருக்குமா, செத்து போறதா இருக்கும். எப்போ நம்ம தேவன்கிட்ட இணைறோமோ, பிதாவோட ஆவி கூட இணைதோ நம்மளுடைய ஆவி, அப்பதான் நம்ம ஆவி உயிர்ப்பிக்குது. அது வரைக்கும் நம்ம ஆவி எப்படி இருக்குதான், செத்து போனதா இருக்குதா. பாடி சோல் வந்து எப்படின்னா ஆப்ரேட் பண்ணலாம். பாடி சோல் வந்து ஆனோட கனெக்ஷனே வேண்டாம், அப்படியே ஆப்ரேட் பண்ணலாம். எப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுக்குறது, ஒரு குடிக்கார எடுத்துக்கோ, ஆனோட கனெக்ஷனுக்கு தான் அவனுக்கு, ஆனா அவன் ஜாலியா குடிக்கலாம். ஸோ பாடி சோல் என்ன வேணா பண்ணலாம், அவன் இஷ்டத்துக்கு எப்படின்னா வாழலாம். தேவனோட ரிலேஷன்ஷிப் வைக்கணும் அவசியம் இல்லை. தேவனோட ரிலேஷன்ஷிப் இல்லாம இன்னைக்கு எத்தனை பேர் எவ்வளவோ பண்றாங்க அவங்களுடைய பாடி அண்ட் சோல் வச்சுக்கணும் இல்லையா. அப்போ அவங்களுடைய ஆவியெல்லாம் செத்து போயிருக்கு. ஸோ பாடி அண்ட் சோல் கேன் லிவ் வித்வுட் த ரிலேஷன்ஷிப். ஆணோட ஐக்கியம் இல்லாம, உறவு இல்லாம பாடி சோல் வாழ முடியும். பாவத்துல வாழலாம், மன்னிக்காம வாழலாம், ஒருத்தர குறை சொல்லி வாழலாம், எப்படின்னா வாழலாம் ஆவி ஆத்மா. ஆனா சரீரமும் ஆத்மாவும். ஆனா ஆவி ஆப்ரேட் பண்ணணும்னா அது தேவ ஆவியை கனெக்ட் பண்ணணும். உன்னுடைய ஆத்மா சரீரம் உன் ஆவிக்கு கோஆப்ரேட் பண்ணாத வரைக்கும் நீ உன்னோட ஆவி தேவோட ஆவிட்ட கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ நீ பைபிள் படிக்க உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, உன் ஆவிக்கும் உன்னோட சரீரத்துக்கும் உன்னுடைய ஆத்மாக்கும் பைபிள் படிக்க சோல் அண்ட் பாடிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்ப அது கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது, அதனால நீ பைபிள் படிக்கிறது இல்ல. இப்போ ஆவி என்னாச்சு, கனெக்ஷன் இருக்குதா இல்ல.
சோ பாடி கோஆபரேட் பண்ணும், ஒத்து போகணும் ஆவி கூட. அப்பதான் பைபிள் படிக்க முடியும், அப்பதான் தேவன் கூட ஐக்கியம் ஆக முடியும். அப்ப அந்த மாதிரி ஆவி அந்த ஆத்மாவை சரீரம் நம்ம என்ன செஞ்சு இருக்கிறோம்? புஷ் பண்ணணும், படிக்க கத்து கொடுக்கணும், உன் ஆவியை புதுப்பிக்கணும். உன் ஆவி செத்து போக வச்சுட்டு எனக்கு பைபிள் படிக்க முடியல, எனக்கு பிரேயருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் அப்படித்தான், நான் சேஞ்ச் ஆக மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன், என் கேரக்டர் இப்படித்தான் அப்படின்னு சொன்னா உன் பாடி உன் சோலும் உலக பிரகாரமா இருக்குது. தேவனுக்கும் உன் பாடி சோலுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் போயிடும். இது நம்ம எக்ஸாமின் பண்ணணும். உனக்கு நம்ம வந்து ஜொப பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், கொஞ்சம் ஜொப பண்ணலாம், ஓ நான் ரொம்ப கனெக்டட் இல்ல. உங்களோட பாடி சோல் என்னைக்கு ஆவி ஆண்டவரோட கனெக்ஷன் இருக்குதோ அப்பதான் நீ அவரோட ரெவலேஷனே எடுக்க முடியும். Praise God. அப்ப but spirit can operate only. அப்ப ஆவி தேவனோட கனெக்ட் ஆனா மாத்திரம் ஆபரேட் ஆகும். அப்ப ஒருவேளை நீங்க உலக பிரகாரமா இருக்கிற ஆவியோட இருக்கிற உண்மையோட இருக்கிற அதெல்லாம் போய் அது சாத்தான் கொடுத்திருக்கிற போய் உன் ஆவி தேவனோட கனெக்ஷன்ல இல்ல. அதுதான் உண்மை. When your spirit is separated from God, உன் ஆவி தேவனோட ஆவி பிரிஞ்சு இருந்துச்சுன்னா நீ எப்படி இருக்கிறியா? உன் ஆவி செத்து போங்க, பிளைண்டா கண் தெரியாது, டார்க்ல. Praise God. ஆர்க் ஆஃப் கவர்னன்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? இதுதான் mercy seat. இது வந்து ஆர்க் ஆஃப், இதான் உடன்படிக்கை பெட்டி. இதுக்குள்ள 3 காரியம் இருக்குது. இது வந்து mercy seat. இது வந்து செருபிம் தான். இவங்க ரெக்க பாத்தீங்களா ஒட்டி இருக்கு, அந்த மாதிரி தலை குனிஞ்சு பவ் பண்ணி ஒட்டி அப்படி இருக்கு. இதுதான் உடன்படிக்கை பெட்டி. ஓகே, சோ 2 tablets represents. இது உள்ள வந்து என்ன இருக்குதுன்னா டேப்லெட்ஸ். முதலாவது 3 பொருள் இருக்குது உள்ள. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா என்ன இருக்குது? The tablets, 10 commandments, ஆரன் கோல், கோல்டன் பாட் ஆஃப் மன்னா. இது 3 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து tablets. ஓகே, இது கூட இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கொஞ்சம் கவனமா கேளுங்க, முடிச்சு போச்சு கொஞ்சம் தான் இருக்கு. அதாவது God's eternal, தேவனுடைய நித்தியமும் அவரோட நீதியும் குறிக்கிறது. இது tablets, commandments. ஓகே, என்ன சொல்றீங்க? கட்டளைகள். ஓகே, அது வந்து unchangeable. தேவனுடைய கட்டளை யாராலையுமே அவரே மாத்த மாட்டார். ஒரு சொல்லிட்டா அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டார். ஓகே, Psalms 47 and 8. Then I said, behold, I come in the scroll of the padingo. I come in the scroll of the book. It is written of me. I delight to your will, to do your will, oh my God, and your law is within my heart. யார் சொல்றது? Who said to whom? யார் சொல்றது? டேவிடா. இது சங்கீதம் தான், பட் இது ஒரு ப்ராஃபஸி. இது வந்து டேவிட் தான் எழுதிருக்கா, பட் இது ஒரு தீர்க்கதரிசனம். இயேசு சொல்றாரு. எஸ், இப்ப இயேசு சொல்றாரு, behold I come. நான் வர எப்படி வர? ஒரு ஸ்க்ரால்ல வர. ஸ்க்ரால்னா என்ன? புத்தகத்துல இருக்கு. ஓகே, it is written in the scroll, புக்ல எழுதி இருக்குது. நான் வந்து தேவனோட சுத்தம் செய்ய மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஓ மை காட், and your law, உங்களுடைய கட்டளை உள்ளத்துக்குள்ள இருக்குது. யாருக்குள்ளதான்? தேவனுடைய உள்ளத்துக்குள்ள. ஏன் அவர் உள்ளத்துக்குள்ள போச்சுன்னு நினைச்சோம். ஓகே, இப்ப காட் வந்து என்ன பண்ணாருன்னா மோசஸ்க்கு வந்து இது கொடுத்தாரு, 10 commandments கொடுத்தாரு. இப்ப மோசஸ் வந்து அந்த 10 கட்டளை தூக்கி எங்க வராரு? கீழே வராரு. அப்படி வந்த உடனே என்ன ஆகுது? எல்லாரும் என்ன பண்றாங்க? 10 கட்டளை ஃபர்ஸ்ட் கட்டளை ஃபெயில். ஓகே, அவங்க வந்து எல்லாம் ஸ்கார்ஃப் எல்லாம் பண்ணி டான்ஸ் ஆகி உட்காந்துக்கிறாங்க கீழே. அப்ப கோபத்துல என்ன பண்றாரு? அதை போட்டு உடைச்சிடுறாரு. திரும்பவும் அவர் கூப்பிடுறாரு. இப்ப அவர் விரலாலே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல இருக்குது. அவருடைய கை விரலாலே அவர் என்ன பண்ணாரா? எழுதி கொடுக்குறாராம். அப்போ நெக்ஸ்ட், ஆனா முக்கிய 2 ரூபாய் ஓகே. அப்போ செகண்ட் டைம் வந்து அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாருன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து லா எடுத்துட்டு போனாரு, அது காமிச்சாரு, அது கோபத்துல ஒடிச்சிட்டாரு. செகண்ட் டைம் லா கொடுக்குறாரு, ஆனா அவர் என்ன சொல்றாரு? இதை நீ போய் யாருக்கும் காமிக்காத. இது யாருக்கோ நான் கொஸ்டின் கேட்குறேன், இது முடிஞ்சோன்னு யாருக்கோ காமிக்காத. இப்ப நீ காமிக்காம போயிட்டு அந்த பெட்டிக்குள்ள வச்சிடுன்றாரு. அந்த பெட்டிக்குள்ள, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சுட்டு என்ன பண்ணிடணும்? மூடிடணும். யார் திறந்தாலும் அவன் செத்துருவாங்க. ஓகே, வசனம் இருக்குது. நீங்க அதுதான் யாத்திரையாக படிங்கன்னு சொன்னீங்க. ஓகே, அப்போ ஸ்டோன் இந்த ஆர்க், அதாவது இந்த ஸ்டோன் என்ன பண்ண சொல்றாரு? ஆண்டவர் கொடுத்துட்டு எங்க வைக்க சொல்றாரு? உடன்படிக்கை. இப்ப இந்த பெட்டி என்ன குறிக்குதுனாக்கா, இது வந்து கிறிஸ்துவ பெட்டி வந்து ஜீசஸ்குள்ள என்ன பண்றாரு?
ஏன்னா உங்களுக்கு கொடுத்தாரு, நம்மளால வச்சுக்க முடியல. அந்த இது நம்ம சுயபலத்தை வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட்லயே ஃபெயில் ஆயிட்டோம், நம்ம ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல ஃபெயில் ஆயிட்டோம். இனி உங்களுக்கு கொடுத்தா பிரயோஜனம் இல்லை, ஏன்னா உங்களால வச்சுக்க முடியாது அவனுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணாரு, இந்த கட்டளைங்கோ இந்த ரிட்டன் வேர்டை யாருக்குள்ள வைக்கிறாரு, கிறிஸ்துக்குள்ள, ஆர்க்குள்ள வைக்கிறாரு. அப்ப ஆர்க் யாரு, கிறிஸ்துக்குள்ள வைக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள அந்த, அதாவது கிறிஸ்து signifies Christ with God's law in the heart of Jesus. இப்ப இந்த உடன்படிக்கை ஆர்க்குள்ள இருக்குது. ஆர்க் யாரு, ஜீசஸ். குள்ள என்ன இருக்குது, அவரோட ஹார்ட் கட்டளை. ஓகே, சோ இதுதான் ஆர்க் ஆஃப் கவெனன்ட், இந்த டேப்லெட்ஸோட இது. அப்ப ஆர்க் யாருக்கு உடன்படிக்கைனா யார், அப்போ இயேசு. இயேசுக்குள்ள கவெனன்ட் கட்டளை. ஓகே ஓகே. நீங்க வந்துட்டு சொன்னீங்க அந்த கட்டளை காவனன்ட் இது பண்ணாக்கா செத்துருவாங்க. அது எப்படி காவனன்ட் இது பண்ணாக்கா செத்துருவாங்க, ஓபன் பண்ணிட்டாக்காவா சொல்லு வரும். ஓகே ஆல்ரைட். ஒருவேளை அந்த ஆன்சர் கிடைக்கலன்னா பேசும்போது திருப்பி கேள்வி. ஓகே, it was sin punishable by death to ever lift the lid from the ark. ஓகே, அதாவது அந்த அந்த ஆர்க் போட்டு மூடி போட்டுறாரு, இயேசுக்குள்ள ஒரு வார்த்தை மூடி போட்டுறாரு. அது ஆர்க்குள்ள அதை ஓபன் பண்ணிட்டு, அது ஓபன் பண்ணாக்கா என்ன, அந்த லிட் ஓபன் பண்ணாக்கா என்ன ஆகுதா, செத்து போயிடுவோம். God's decision எந்த மனுஷனாலையும் அந்த லா வச்சுக்க முடியாது. சோ அவர் என்ன பண்ணாருன்னா கிரைஸ்ட், அதாவது இப்ப கேட்டுக்கோ, இப்ப வந்து கிரைஸ்ட்குள்ள என்னக்குது கவெனன்ட். அந்த கிரைஸ்ட் எங்க போடுறாருன்னா நமக்குள்ள போடுறாரு. ஏன்னா நம்மளால வச்சுக்க முடியாது. கிரைஸ்ட் நமக்குள்ள வந்தாக்கா எனக்குள்ள கிரைஸ்ட், கிரைஸ்ட்குள்ள தான் லா. யாருக்கு லா ஃபாலோ பண்றது, நானா கிரைஸ்டா, நான் கிரைஸ்ட ஃபாலோ பண்றேன். புரிஞ்சுங்களா? இப்ப கிரைஸ்ட்குள்ள நான் லா எடுக்க முடியுமா, முடியாது. கிரைஸ்ட்குள்ள இருக்கிற வார்த்தை அந்த கட்டளை உன்னால எடுக்க முடியுமா, அது எடுக்க ட்ரை பண்ண முடியுமா, அதெல்லாம் செத்து போவோம். ஓகே, ஏன்னா கிரைஸ்ட்குள்ள இருக்கிற வார்த்தை, அதாவது கிரைஸ்ட் வந்து வழி தவற மாட்டாருங்கிறது. ஓகே, வழி தவற மாட்டாரு. அப்ப கிரைஸ்ட்குள்ள வார்த்தையை வச்சு அந்த வார்த்தையை மூடிட்டு அவர் நமக்குள்ள வச்சுட்டாரு. ஏன்னா நம்மளால முடியாது சொந்தமா. கிரைஸ்ட் மூலியமா அவரோட பெலட் நம்மளால முடியும். அதான் கிறிஸ்தவம். ஓகே, அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா law in the heart of Christ, the only way of righteousness, நீதியின் வழி, ஒரே வழி இயேசு கிறிஸ்து. ஓகே, praise God. சோ அப்ப எனக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இல்லனா என்னால நீதியின் வழியில இருக்க முடியாது, என்னால நீதியை ஃபாலோ பண்ணவும் முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லாம இருக்கிறாங்க. நான் சுயமா வந்து நீதியை வச்சுக்கிறேன்னு ஓடுறாங்க. நான் டெய்லி டைம் மாஸ்க்கு போயிடுறேன், டெய்லி டைம் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், என் பொறுப்பு நான் கரெக்டா இருக்கிறேன். அப்படி எவ்வளவுதான் நம்ம வேலைகளை பார்த்து தேவன் நம்ம ஜஸ்டிஃபை பண்றது. நம்மள நீதி என்ன சொல்றது, ஜஸ்டிஃபைக்கு தமிழ்ல நம்மள நியாய தீர்ப்பு கொடுக்கறது இல்ல, நம்ம வேலையை வச்சு கொடுக்குறது. நம்ம வேலையை வச்சு கொடுக்கணும்னா இன்னைக்கு நம்ம அவ்வளவுதான். அதுதான் கிறிஸ்து நமக்குள்ள. கிறிஸ்துவ பார்த்தா அவர் நமக்கு ஜஸ்டிஃபை பண்றாரு. நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ பார்த்தா அவர் நமக்கு நியாய தீர்ப்பே கொடுக்குறாரு. அப்ப கிறிஸ்து எனக்குள்ள இருந்தா நான் என்ன ஆகுவேன்? Praise God. The ark is Christ. The ark is Christ. The law in the ark, Christ being the ark. Christ தான் அந்த உடன்படிக்கை, அதுக்குள்ளதான் அந்த law. சோ அதான் இந்த வசனத்துல இருக்கு, I will make a new covenant. தேவன் சொல்றாரு, உங்களால எதுவுமே வச்சுக்க முடியல, அதை விட்டுடுமா, நான் பாத்துக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுக்குறேன். ஏற்கனவே கொடுத்த உடன்படிக்கையில நம்ம ஃபெயில் ஆயிடும். சோ புதிய உடன்படிக்கையை கொடுக்குறேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த புதிய உடன்படிக்கை பிடிக்காம பள்ளி உடன்படிக்கையே பிடிச்சுக்கின்னு பாவமான வாழ்க்கை. ஏன்னா பள்ளி உடன்படிக்கையில வாழ்ந்தோம்னா நம்மளால என்ன சொல்றது, சாபமான வாழ்க்கையில் தான் வாழும். ஏன்னா உடன்படிக்கைங்கிறது, கட்டளைங்கிறது, அவர் கொடுக்குற உடன்படிக்கை ரொம்ப ஹோலி. அது வந்து காட் ஸ்டாண்டர்ட்ஸ், நான் ஏற்கனவே சொல்லுது காட் ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. அப்ப உன்னால வைக்க முடியுமா அந்த இது? அப்ப நான் இன்னைக்கெல்லாம் நான் பள்ளி உடன்படிக்கை ஃபாலோ பண்ண வைக்க எல்லாம் முடியுமா? ஆனா வசனம் இருக்குது, நீ வைக்க முடியலன்னா நீ சாபத்துல உள்ளவரன்னு இருக்குது. அப்ப வைக்க முடியாம சாபத்துல இருக்கிறோமா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளே போய் விழுந்துடுறோம் அதுல. சோ அதனால சொல்ற, உங்களால முடியாதுமா, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், புதிய கவர்னன்ட். யார் அந்த புதிய கவர்னன்ட்? இயேசு கிறிஸ்துவே. They did not continue in my covenant and I disregarded. சோ பழைய ஏற்பாடுல அவங்க என்னோட கவர்னன்ட்டை வைக்காததால நான் அதை தூக்கி போட்டு உங்களுக்கு புதிய கவர்னன்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. இப்போ Hebrew 8:10 இதுல என்ன இருக்குதுன்னா, for this covenant that I will make with the house of Israel after those days, says the Lord. என்ன சொல்றாருன்னா, இந்த கவர்னன்ட் நான் இப்போ இஸ்ராயல் மக்கள் கூட நான் பண்றேன் என்னன்னா, I will put my law, என்னோட லாவை
உங்களுடைய மைண்ட்லயும் உங்களுடைய இதயத்திலயும். இப்ப இஸ்ராயல் மக்கள் வச்சுக்க முடியல இல்லையா, அதனால நான் உங்களுடைய மைண்ட்லயும் இதயத்திலயும் அதை போடுறேன். அதை போடுற வார்த்தை டைரக்டா போடுறாரு நம்மளுக்கு இல்ல, யாருக்குள்ள போடுறாரு? கிறிஸ்துக்குள்ள போட்டு அவர் வந்து கிறிஸ்து நம்மளுடைய மைண்ட்லயும், அதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். லெட்ஸ் ஹேவ் தி மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தனை உள்ளது நம்ம சொல்றோம் இல்லையா, கிறிஸ்துவின் சரீரமா இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா. ஸோ கிறிஸ்துக்குள்ள போட்டு கிறிஸ்து நம்ம மைண்ட்லயும் நம்ம ஹார்ட்லயும் அவர் போடுறாராம். I will be their God and they shall be my people. ஸோ யார் ஒருத்தருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாங்களோ, கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறாங்க, மைண்ட் கிறிஸ்து போல இருக்குதோ, சரீரம் கிறிஸ்து போல இருக்குதோ, அவங்கதான் தேவனுக்கு என்னவா இருக்கிறாங்களா, ஜனமா இருக்கிறாங்களா, தேவனுடைய ஜனமா இருக்கிறாங்களா. Praise God. அப்ப the to them will to make known what are the riches of the glory of the mystery of among the Gentiles, which is Christ is in you, the hope of glory. கிரைஸ்ட் உங்களுக்கு அவரே நம்மளுடைய மகிமையான தேவன். Praise God. Hallelujah. ரெண்டாவது வந்து the golden pot of manna. மன்னா இதான் கோல்டன் பாட். இதுக்குள்ள மன்னா என்ன மன்னா சொல்லுவாங்க, இப்போ இல்ல ஆக்சுவலா. இப்போ சாலமன் கட்டி வந்த பேருக்கு அதுக்குள்ள 10 கட்டளை மட்டும்தான் இருக்குது. 6 கோலோ இல்ல, மன்னாவோ இல்ல. அது இன்னொரு நாள் எடுக்கும் எப்படி என்ன எக்ஸ்ட்ரா மத்த அப்படின்னு சொல்லி. ஓகே, பிரைஸ் காட். இப்போ இது வந்து என்னன்னா மன்னா வச்சு அது இஸ்ராயல் மக்களுக்கு தேவன் கொடுக்குறாரு இல்லையா, அந்த ஃபுட் இதுக்குள்ள இருக்குது. இது வந்து கோல்டன் பாட். இது வந்து ஒண்ணு வந்து 10 கட்டளை, ரெண்டாவது வந்து மன்னா. இது கோல்டன் பாட் ஆஃப் மன்னா அந்த பாக்ஸ்ல இருக்குது. ஓகே, சோ என்னன்னா John 8:50 I am the bread of life. Your ancestor ate the manna in wilderness. யார் ancestor? தமிழ்ல பாத்தீங்கன்னா ஜீவாப்போ இருக்கு. அதாவது முன்னோர் வந்து இந்த மன்னாவை சாப்பிட்டாங்க, நான் கூட மன்னாவை சாப்பிட்டாங்க. அங்க சாப்பிட்டு வில்டர்னஸ்லயே அவங்க செத்து போனாங்க, மன்னாங்கத்துல அவங்க செத்து போயிட்டாங்க. பட் here is the bread that comes down from heaven. அப்போ வானத்துல இருந்து இங்க பிரெட் வருது. அந்த பிரெட் யார் ஒருத்தர் சாப்பிடுறாங்களோ அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க ஆத்மா போவாது. ஓகே, அப்ப ஜீசஸ் இஸ் a true manna. யார் பரலோகத்துல வந்திருந்தீங்க நம்ம சாப்பிடுறதுக்காக? இயேசு மனித உருவில வந்து அவத்தங்க வார்த்தை கத்துக்கிறார், மன்னா கொடுக்கிறார். ஓகே, so Jesus the true manna, true bread came from heaven. உண்மையான பிரெட் மேல இருந்து வந்தது யாரு? இயேசு. அப்ப இந்த மன்னா யாரை குறிக்குது? ஓகே, ஆர்க்குள்ள இருக்கிற கட்டளை யாருக்குள்ள இருக்குது? இயேசு. அந்த ஆர்க்கே இயேசு. அதுக்குள்ள இருக்கிற மன்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தை, அதுவும் இயேசு. John 6:57 இருக்கு. Just as the living Father sent me, பிதா ஜீவனுள்ள பிதா என்ன அனுப்பினபடி நானும் I live because of my Father. நான் என்னோட பிதானால வாழ்றேன். So the one who feeds on me, யார் என்ன ஊட்டிக்கிறாங்களோ, யார் என்ன சாப்பிடுறாங்களோ அவங்க will live because of me. அவங்களும் நான் அப்பா கூட நான் எப்படி வாழ்றேனோ, என்ன யார் சாப்பிடுறாங்களோ, இந்த மன்னாவை யார் சாப்பிடுறோம் அவங்களும் என் கூட ஆண்டவர் கூட வாழ்வாங்க. புரிஞ்சுச்சா? இதுதான் அர்த்தம் அதுக்கு. அப்ப என்னன்னா ஜீசஸ் வந்து மன்னாவை நம்ம சாப்பிடணும். ஃபீட் ஆன் மீ. யார் ஒருத்தர் என்னையோ நேசிக்கிறாங்க ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லு, one who feeds on me. யார் மன்னாவை நம்ம சாப்பிடணும், கர்த்தருடைய வார்த்தை நம்ம சாப்பிடணும். அதுதான் உண்மையான மன்னா. சோ அப்ப என்ன, நீ மன்னாவை சாப்பிடும் என்ன ஆகுது? இயேசு கிறிஸ்துங்கிற வார்த்தையை நீ சாப்பிடும் போது அது உனக்குள்ள மறைந்து இருக்கிற மன்னாவா இருக்கு, ஹிடன் மன்னா. அதுதான் ஹிடன் மன்னா. ஓகே, Revelation 2:17 Whoever has ears, let them hear what the Spirit says to the churches. காதுள்ளவன் கேட்கப்பட்டவன். எல்லாரும் தெரியும். To the one who is victorious, I will give something of the hidden. அப்ப யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்று இயேசு கிறிஸ்துவை வாழ்றாங்களோ அவங்களுக்கு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம், ஒரு மன்னா கொடுக்கப்படுது. I will also give that person a white stone with new name written on it. No, only the one who received it. Therefore, manna is in the golden pot. We feed Christ, the manna, by our inner spiritual communion. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆவி இயேசு பிதாவோட கனெக்ட் ஆகணும்னா இந்த மன்னா சாப்பிடாம கனெக்ட் ஆகணும். ஜெயம் கொடுக்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புஸ்தப்படுத்தேன். அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே வென்றி வேறு ஒருவரும் அறியக்கூடாத புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று. அப்ப உங்களுக்குள்ள அந்த மறைக்கப்பட்ட மன்னா இல்லைன்னா உங்களுடைய ஆவி, அந்த ஆவி கூட என்ன ஆகாது. நீங்க எவ்வளவு பேர் பைபிள் படிக்கிறது உண்மையாவே? எத்தனை வசனம் சாப்டர்ஸ், எவ்வளவு நேரம் வசனத்துல ஆண்டவர். ஒருவேளை அதான் மன்னா, அந்த மன்னா நீ சாப்பிடாம இருந்தனா ஏன் ஆண்டவர் கூட நம்ம
இருக்க முடியாது. ஓகே, சோ மன்னா யாரும் இல்ல, நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. therefore அப்போ ஃபீடிங் ஆன் ஹிம், அவரை நம்ம சாப்பிடணும். அவரை சாப்பிடும்போது நம்ம அவரை சார்ந்து வாழணும், இயேசுவை சார்ந்து வாழ்றோம். அவர் வந்து யாரை சார்ந்து வாழ்றாரு? பிதாவை சார்ந்து. by this we know Jesus is our. அப்ப நீ இந்த இட்டன் மன்னா நீ சாடும்போது கர்த்தரோட வார்த்தை அதிகமா உனக்குள்ள போகும்போது நீ யாரை சார்ந்து வாழ்ற? இயேசு. இயேசு யாரை சார்ந்து வாழ்றாரு? அப்ப நம்ம யாருக்கிட்ட கனெக்ட் ஆகுறோம்? இப்ப வார்த்தை ஒரு நம்ம படிக்கலன்னா என் ஆவி பிதாட்ட கனெக்ட் ஆகும். இயேசுவோட மன்னா எனக்குள்ள இல்லைன்னா ஆவில கனெக்ட் ஆகும். அவரோட வார்த்தை அந்த கட்டளைகள் அவருக்குள்ள இருக்கு, அவர் எனக்குள்ள இல்லைன்னா இயேசு உனக்குள்ள இருக்கணும், அவரோட மன்னாவும் உனக்குள்ள இருக்கணும். சோ இன்னைக்கு நிறைய பேர் வசனம் தியானிக்கிறது வரை இயேசு 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 கோயிலுக்கு போனா வரணும், இயேசு இயேசு அவ்வளவுதான் நன்மை எடுத்துனா முடிஞ்சிச்சு. அது இல்ல மன்னா. அப்ப அது எப்படி கனெக்ட் ஆகும்? இயேசு அவர் என்ன சொல்றாரு? என்ன சார்ந்து இருக்கிறவங்க பிதாட்ட சார்ந்து இருக்கு. அவரை சார்ந்து இருக்கிறா அந்த மன்னாவை சாப்பிடணும். அப்ப அந்த மன்னா இல்லாம எப்படி சார்ந்து இருக்க முடியும்? சத்தியம். மூணாவது முடியுது இல்ல, 8 மணி சொன்ன பாருங்க, 7 மணி இப்ப முடியல. ஆரோன்ஸ் ராட், இது ஒண்ணு mercy seat கருணையின் ஒரு ஷீட் தான் இல்ல, நான் சொன்னேன் அது படிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஓகே, இரக்கம் இரக்கம் mercy. பைபிள் பிரகாரமா இரக்கம் தப்பா? இரக்கத்தாக நினைச்சேன். ஆரோன்ஸ் ராட் that budded. எத்தனை பேருக்கு ஆரோன்ஸ் ராட் பட்டான்னு துளிர்த்தது ஸ்டோரி தெரியும்? எத்தனை பேர் தெரியாது ஆரோன் பட் பத்தி? ஏன்னா நான் அப்படியே சொல்லாம தெரியாம போயிட்டேன்னா உங்களுக்கு புரியாது. சரி, ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன், நீங்க போய் படிச்சு பார்க்கணும். நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் என்னாகமம் 17வது அதிகாரம் 1 ல இருந்து 10 வரைக்கும் ஆரோன் போல் துளிர்ப்பதை பத்தி இருக்குது. ஓகே, நோட் பண்ணி படிங்க, சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, நான் ஷார்ட்டா சொல்றேன். அதாவது இப்ப 12 கோத்திரம் இருக்குது. மோசே காலத்துல 12 கோத்திரம் இருக்குது. இப்ப 12 கோத்திரத்துல எல்லாருமே போட்டி போடுறாங்க, நான் பிரீஸ்டா இருக்கணும், நான் பிரீஸ்டா இருக்கணும்னு போட்டி போடுறாங்க. அப்படி போட்டி போடும்போது ஆண்டவர் வந்து ஆரோன் தான் பிரீஸ்டா இருக்கணும்னு அவருடைய சித்தம். ஓகே, அப்ப என்ன நடக்குதுன்னா இப்ப இவங்க எல்லாருமே போட்டி போடுறாங்க. இப்ப நான் டைரக்டா மோசஸ் போய் ஆரோன் நீ தான் இருக்கணும் பிரீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனை ஆகும். அதனால ஆண்டவர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு மோசஸ்க்கு. எல்லாருடைய இப்ப எல்லாருமே அந்த கோத்திரத்துல வந்து ஒரு ஹெட் இருக்கிறாங்க. ஆரோன் ஒரு ஹெட் ஒரு கோத்திரத்துல அப்படி. ஓகே, அப்போ ஆரோன் எந்த கோத்திரம்? பிரீஸ்ட் கோத்திரம். லெவி இல்ல, லெவி கோத்திரம். ஓகே, சோ லெவி கோத்திரம். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ எல்லாரும் ஒரு கோத்திரம் ஒரு கோல். அப்ப ஆண்டவர் சொல்றாரு எல்லா லீடர்ஸ்ங்களுக்கு கோல், அப்பெல்லாம் இந்த கோல் வச்சுருப்பாங்கன்னா அந்த கோல் எடுத்துன்னு வா, அந்த கோல் எடுத்துன்னு வந்து நீ வந்து அந்த பெட்டி இது கோயிலுக்குள்ள அங்க வச்சிரு, வச்சு 24 hours புட்டுக்கு மூடி போட்டு போயிடும். இப்படி கோலுங்க பாருங்க, அவங்க வந்து கோல், அந்த கோல்ல அவங்க வந்து லீடருக்கு பேர் இருக்கும். அப்ப ஆரோன் கோல்ல ஆரோன் பேர் இருக்கும். அப்ப மறுநாள் வந்து 24 மணி நேரம் கழிச்சு வந்து பாருங்க, எந்த கோல்ல வந்து பூ துளிர்த்து இருக்குதோ அந்த கோல் யாருக்கு சொந்தமோ அவதான் லீடர், அவதான் பிரீஸ்ட். அப்ப இந்த 12 கோல்ல வந்து இப்படி அது எப்படி நீங்க படிச்சுக்கோங்க. ஆல்மண்ட்ஸ் எல்லாம் போத்துச்சான். எங்களோட நடக்கிற காரியமா ஜஸ்ட் ஒரு குச்சில பூ பூத்து ஆல்மண்ட்ஸ் எல்லாம் போச்சுச்சா. அப்ப இந்த 12 கோல்ல ஒரு கோல் மட்டும் பூ பூத்துச்சு, இந்த மாதிரி துளிர்த்தது. அப்ப இந்த கோல் யாருக்கு சொந்தம் பேர் எழுதிருக்குது என்னன்ட்டு ஆரோன். ஓகே, அப்ப அந்த ஆரோன் தான் அவங்க பிரீஸ்டா இருக்காங்க. இப்போ நமக்கு யார் பிரீஸ்டா இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜாய் ஷர்மின் ஓகே, இப்போ நமக்கு இருக்கிறது இயேசு. நம்மளுடைய பிரீஸ்ட் யாரு? பிரீஸ்ட், கிங், டீச்சர் எல்லாமே அவர்தான். ஓகே, அப்ப யார் நமக்கு இன்னைக்கு? ஓகே, இப்ப என்ன நடக்குதுன்னா ராட் வந்து அந்த ராடுங்கிறது என்னன்னா ஒரு அதிகாரத்தை குறிக்குது. இந்த ராட் வந்து அதிகாரத்தை குறிக்குது. அப்ப இந்த அதிகாரம் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா அது தூய்மையான ஒரு சான்றிதழ். நான் மறந்துடக்கூடாது, தமிழ்ல போட்டு அட்டஸ்டேஷன். இப்ப இது அட்டஸ்ட் பண்ணுவா இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல, லாயர், கோர்ட், நம்ம ஆஃபீஸ்ல சீல் போடுற அட்டஸ்டேஷன் போடுறோம் இல்லையா, சீல் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அதான் அதிகாரம் இல்லையா அது. அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம கோர்ட்ல ஏதாவது ஒரு இதாகுது, அப்ப நம்ம பேருக்கு ஏதோ பண்ணோம்னா அந்த சான்றிதழ் இருந்தா முடிஞ்சிச்சு, அது யாரும் எதிர்க்க முடியாது. ஓகே, யாரும் எதிர்க்க அந்த மாதிரி. சோ அதான் அதிகாரம், சான்றிதழ். இட் கம்ஸ் வித் டிவைன் ரெவலேஷன். அந்த சான்றிதழ் ரெவலேஷன் ஆண்டு வெளிப்படுத்துறாரு இல்லையா. அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன பண்றாரு?
ஆரம்பம் துளுக்கிறது மூலியமா அவர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. சோ நமக்கு எப்ப அந்த அட்டஸ்டேஷன் வருதோ நமக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கும். அப்ப அட்டஸ்டேஷன் யாருன்னு சொன்னா யாரு? இயேசு கிறிஸ்து. பிரைஸ் காட். அந்த சிலுவையில தான் நமக்கு அட்டஸ்டேஷன். சிலுவை தான் நமக்கு கோல். இயேசு நம்மளுடைய priest. நமக்கு எல்லாமே அவர் தான் இருக்காரு. சோ ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ல 3 விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஆண்டவர் சிலுவையில மறைச்சு நமக்கு ஒரு சான்றதை எடுத்து நமக்கு அதிகாரத்தை எடுத்து கொடுக்குறாரு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள நெக்ஸ்ட் வெளிப்பாடு. அப்போ மோஸ்ட் ஹோலி பிளேஸ் மகாபரிசுத்த ஸ்தலம்னா 3 விஷயம் இருக்குது. வர்ஷிப், ஆராதனை. ஆராதனை உண்மையா ஆவியோட ஆவி கலந்து இருக்கும் போது ஆராதனை பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, உங்களுக்கு அவருக்கும் ஐக்கியம், ஃபெலோஷிப் வருது. ஐக்கியம் வரும்போது நம்ம அவர் கூட ஒரு மனமா ஐக்கியம் வரும். நெக்ஸ்ட் நம்ம வெளிப்படுத்துதல் கொடுக்க போறாரு, ரெவலேஷன். So with worship comes fellowship. ஆராதனை மூலமா என்ன வருது, ஐக்கியம். ஐக்கியம் மூலமா என்ன வருது, நீ என்ன ஊட்டிக்கிற, ஐக்கியம் ஆனோட ஐக்கியம் வந்து என்ன ஊட்டிக்கிற, வார்த்தைங்கிற மன்னாவை ஊட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன நமக்கு ரெவலேஷன். சிந்தனையில ஆண்டவர் வந்து வார்த்தை மூலமா நமக்கு வெளிப்பாடு கொடுக்குறாரு. அப்ப அந்த வெளிப்பாடு வரும்போது என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, கர்த்தர் உனக்கு என்ன சித்தம் வைத்துக்கிறாரு. எப்ப சித்தம் வரும்னு சொன்னா, ஆண்டு சித்தம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், அவருடைய பர்பஸ், அவர் தரிசனம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா நீங்க முதலாவது ஆராதனை கொடுக்கணும். அவருடைய மன்னாவை சாப்பிடணும், அவரோட ஐக்கியத்துல போகணும், அவர் மன்னா சாப்பிடணும், அது நமக்குள்ள வரணும். அப்பதான் நமக்கு அந்த ஃபெலோஷிப், அப்பதான் நமக்கு அந்த சித்தம் தெரிய வரும். அந்த சித்தம் தெரிய வந்தாதான் நம்ம தேவனுடைய ஷக்கீனா க்ளோரி, அவருடைய ஷக்கீனா அந்த பிரசன்ஸ், அந்த பரிசுத்த, அந்த பிதாவின் பிரசன்னத்தை உணரும். ஷக்கீனா க்ளோரி, அந்த கர்த்தருடைய பிதாவின் பிரசன்னத்தை உணர்னா இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. அதை விட்டு சும்மா போன சர்ச்ல உட்காந்து ஒரு ஷாக்கா சொல்ல பிரசன்ஸ் வந்துச்சு, தேவன மகிமை ஒருத்தர் கலைந்து படுத்துடுறாங்க அப்படின்னு கீழே. என்னத்துக்கு என்ன நினைச்சது மகிமை? அவங்க உண்மையா ஆராதனை இருக்கிறாங்களா, உண்மையா வந்து ஐக்கியத்துல இருக்கிறாங்களா, மண்ணா டெய்லி சாப்பிட்டு இருக்கிறாங்களா? அப்படி இல்லாம நீ எப்படி வர்ஷிப் பண்ண முடியும்? அப்படி இல்லாம தேவன பிரசன்ஸ் எப்படி நீ ஃபீல் பண்ண முடியும்? அப்ப இன்னைக்கு நம்ம எக்ஸாம் உண்மையா நமக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிறோமா, நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணணும். உண்மையா கர்த்தருடைய பிரசன்ஸ் இருக்குமா, நம்ம உண்மையா ஆவியோட ஆவி இணைந்து ஆராய்ச்சிருக்கிறோமா, உண்மையா டெய்லி அவரோட மண்ணாவை சாப்பிட்டு இருக்கிறோமா, நம்ம நேரத்தை சுத்திகரிச்சு இருக்கிறோமா, உண்மையா நம்ம அவரோட ஐக்கியத்துல இருக்கிறோமா, உறவுல இருக்கிறோமா, சித்தம் தெரிஞ்ச நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா நம்மளுக்கு. இதெல்லாம் ப்ராசஸ், இதெல்லாம் ப்ராசஸ் இல்லாம நானும் பிரசனத்துல இருக்கிறேன்னு சொன்னா எத்தனை பேருக்கு மகாபரிசுத்தலத்துல நான் இருக்கேன். இன்னைக்கு என் பிதாவின் பக்கத்துல வலது புறத்துல இயேசுக்குள்ள நான் இருக்கிறேன்னு தைரியமா சொல்ல முடியுமா? இதுதான் பரிசுத்தலத்துக்கு போகும். அதனாலதான் அன்னைக்கு, அதாவது சாக்ரிஃபைஸ் இல்லாம நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் போக முடியாது. கர்த்தர் ரத்தத்தால நம்ம கழுவப்படாம நெக்ஸ்ட் நம்ம போக முடியாது. கையில தண்ணியில நம்ம வாஷ் பண்ணாம, வார்த்தை நம்ம வாஷ் பண்ணாம நம்மள நெக்ஸ்ட் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் என்னோட சித்தம் கரெக்டா இல்லையா இருக்குதான்னு தெரியாம, என்னுடைய சிந்தனை 7 புத்துவருக்கு சிந்தனை பரிசுத்தல முழுகி இருக்கிறேன்னா இல்ல அப்படி தெரியாம, என்னோட ஜெப தூபம் கரெக்டா ஆர்டர் நான் கொடுத்துருக்கிறேன்னா இல்லாம நீ மகா பரிசுத்தலத்துக்கு போகவே முடியாது. அவருடைய மண்ணாவை நம்ம சாப்பிடாம உள்ள மகாபரிசுத்த ஸ்தலத்துல அவர் கட்டளை, அவருக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எனக்குள்ள இல்லாம, அவர் வார்த்தைங்கிற மண்ணா எனக்குள்ள இல்லாம, அதுக்கப்புறம் என்ன இருக்காங்க கோல், ஆறான் கோல், அந்த அட்டஸ்டேஷன், இயேசுவோட அதிகாரம், அவர் வாங்கி கொடுக்குற அதிகாரம் என்கிட்ட இல்லாம நான் அவரோட பிரசனத்தை நான் உணர்றேன். ஷக்கீனா மகிமை நம்மளால உணரவே முடியாது. இன்னைக்கு கர்த்தரோட பிரசனம் உணர்றோம்னா அவருடைய ஆவிக்குள்ள நம்ம ஆவியாவில கனெக்ட் ஆகும். ஏன் சரீரமோ என்னுடைய பலத்திலயோ இல்ல என்னுடைய ஆத்மா ஏன் இஷ்டத்துல வாழ்ந்தனா கடற்குள்ள இருக்கிறேன்னா அது போய் சாத்தா நம்ம பொய்யா வச்சிருக்கோம். அவனுடைய ஆவி என்ன இருக்குது அங்க சிறை அடிக்கப்பட்ட இன்னைக்கு, அதாவது அவ வெளிச்சம், அவரோட பிரசனம், அவரோட வெளிச்சம் உன் ஆவில தான் வருது. இன்னைக்கு அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கா? பிதாவின் வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கா, எனக்குள்ள இருக்கா? பிரசன்ஸ், அதான் பிரசன்ஸ். நான் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கு, இஷ்டத்துக்கு குறை பேசுக்கு, இஷ்டத்துக்கு போய் பேசுக்கு, இஷ்டத்துக்கு மன்னிக்க முடியாம, ஏன் இஷ்டத்துக்கு வேலையில கரெக்டா இல்லாம, எதுவுமே என்னோட பொருட்கள் நான் சரியா இல்லாம நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன்னா அது போய் சாத்தானுக்கு போய் சொல்லிடுது. கர்த்தருடைய பிரசனம் உண்மையா இன்னைக்கு உணர போறோம். நம்ம எக்ஸாம்பிள் பண்ணுவோம். பிரைஸ் காட். mercy seat. இப்போ நம்ம வந்து உள்ள 3 பார்த்தோம், மேல வந்து இதுதான் mercy seat. ஓகே,
உண்மையா முடிச்சுதான். ஓகே, mercy seat எப்படின்னாக்கா சாக்ரிஃபைஸ். mercy seat என்ன ரெப்ரசன்ட் தமிழ்ல சொல்லுங்க. mercy seat அர்த்தம் தமிழ்ல அதாவது mercy seat ஆனா இரக்கத்தின் இடம். ஒரு அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் mercy seat. mercy seat என்னன்னா லிட் மூடி போட்டிருக்கா, மூடி போட்டாச்சு. இப்போ வந்து கிருபை. இதுக்கு மேல வந்து கிரவுன். இதுக்கு மேல நம்ம யார் நம்ம வந்து பாக்குறாரோ அவங்களுக்கு இறக்கும். இந்த காரியெல்லாம் நமக்குள்ள இருக்குது. இந்த உள்ள ஆறுக்குள்ள 3 காரியம் பார்த்தாலும் நமக்குள்ள இருக்குதுன்னா அப்ப நம்ம இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். mercy seat. ஓகே, so Romans 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ அவங்க நம்மளுடைய பாவத்தை நம்ம மன்னிச்சதுனால நம்ம வந்து அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்றோம். அப்போ when we feed on Jesus, நம்ம எப்ப மன்னாவை எடுத்துக்கிறோம் நமக்குள்ள we get mercy. நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம், இரக்கம் பெற்றுக்கொள்கிறோம். இரக்கம் வந்து we come close to the throne. இதுதான் throne. mercy seat தான் throne. ஓகே, இப்போ நீ எப்ப மன்னாவை எடுத்து அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறியோ அப்பவே நீ எங்க போயிருவியா, அந்த throne கிட்ட போயிருவியா. throne to bear next to Jesus. Praise God. இன்னொரு பாக்கியம் சாக்கியம் நமக்கு வேணும். Praise God. Hebrews 4:6 let us then approach God's throne. இது பாருங்க வாசனம். அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரும். கிருபாசன தண்டை மனுஷன் கிருபாசன தண்டை. ஓகே, சோ அப்ப இங்க போகணும்னா நம்ம எப்படி இருக்கணும், கர்த்தருடைய த்ரோனை அந்த அப்ரோச் பண்ணோம்னா அந்த மன்னாவை நம்ம சாப்பிடணும். Praise God. Let us then approach God's throne with confidence. பார்த்தோம் again the mercy seat என்னவா இருக்குது, திரும்பவும் அது வந்து இதுலதான் வருது. mercy seat திரும்பவும் ரெஃபர் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஆராதனை, ஐக்கியம், வெளிப்பாடு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு மேல வந்து விங்ஸ் பார்த்தோம், நம்ம ரெண்டு மூடி இருக்கு, இப்படி தொட்டு மூடி இருக்குது. சோ ஏன்னா பவுட் விங் வித் நீஸ் பெண்ட், முட்டி போட்டு பெண்ட் ஆகி இந்த விங்ஸ் வந்து பவ் ஆயிருக்குது, இப்படி ஆயிருக்கு. பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, முட்டி போட்டு விங்ஸ் வந்து மேல இல்ல, இப்படி பெண்ட் ஆயிருக்குது. ஓகே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா bow down with knees bent அப்படின்னு அர்த்தம். முட்டி போட்டு அதுதான் நான் சொன்னேன். வார்த்தையில வாயில நன்றி, praise the Lord, praises, thank you Jesus, praise you Jesus வாயில சொல்லலாம். ஆனா worshipங்கிறது வந்து attitude, அந்த என்ன சொல்றது, நடக்கிறது. என்ன பாருங்க, அவங்க வந்து பெண்ட் பண்ணி அது வந்து நம்மளோட attitude worship பண்ணணும். சோ நம்ம தாழ்மையா பெண்ட் பண்ணி சோ worship. அப்ப their faces inward, அவங்க மூஞ்சி வந்து உள்ள பக்கமா இருக்குது, இப்படி அவங்க ஃபேஸ் உள்ள பக்கமா இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்குது. ஓகே, அப்ப அதுக்கு என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சுக்குன்னா அதுக்கு வந்து உறவு, ஐக்கியம். ஓகே, மூணாவது விங்ஸ் வந்து and faces are met. when wings and faces are met, அப்ப அவங்க விங்ஸ் இப்படி போய் அவங்க மூஞ்சி உறவு ஆகும்போது நெக்ஸ்ட் அங்க என்ன பாக்குறோம்னா கர்த்தரோட வெளிப்பாடு. ஏன்னா வசனத்துல இருக்குது God reveals his glory. ஓகே, when அந்த கிருபை இறக்க த்ரோன்ட்ட வரும்போது God reveals his revelation, வெளிப்பாடு கொடுக்குறாரு. அப்போ என்னன்னா நான் worship, fellowship, revelation தான் அந்த மூணு தான் அந்த ஒரு டெபர்மெண்ட். ஆசாரிப்பு கூடம், அது வந்து ஆசாரிப்பு கூடம் ஒரு கட்டடம் கிடையாது. ஆசாரிப்பு கூடம் வந்து வானத்துல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியத்தை இங்க வந்து அதுக்கு மெட்டீரியல் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்டி கொடுக்குறோம். அதுதான் ஆசாரிப்பு கூடம். சம்மரி, அவுட்டர் கோர்ட்ங்கிறது கிரைஸ்டோட டெத், சாக்ரிஃபைஸ். அப்புறம் முதலாவது ஸ்கிரீன், இந்த கர்டன் வந்து அவருடைய உயிர்ப்பெல், ரெசரக்ஷன். ஹோலி பிளேஸ்ங்கிறது we give God, நமக்கு வந்து தேவன் நம்ம கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம் நம்ம அங்க, நம்மளுடைய தரிசனம், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல். ஓகே, இமோஷன்ஸ் அங்க கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஸ்கிரீன் இருக்குது. செகண்ட் ஸ்கிரீன் அங்க என்ன இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம், அவருடைய அசென்ஷன், த்ரோன்ல உட்கார இருப்பாங்க பொசிஷன்ல. அது இம்மிடியட்டா என்னன்னாக்கா பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த த்ரோன்ல உட்காரும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம பார்க்கிறோம். நவ we enter to worship. அப்ப worship நான் சொன்ன மாதிரி அது அட்டரன்ஸ் கிடையாது, வாயில பேசுறது கிடையாது, அது வந்து ஒரு ஆட்டிடியூட். worship வந்து எதுக்கு ரிலேட் ஆகுதுன்னா tablets of stone, total submission, மொத்தமா தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதா, righteousness of God. ஓகே, அப்போ கம்ப்ளீட், அதாவது கம்ப்ளீட் ரெவரன்ஸ் டு அப்ரோச், மொத்தமா தேவன் நம்ம கொடுக்கிறதா. பிரைஸ் God. அவுட்டர் கோர்ட் வந்து பெருசாகுது,
அவுட்டர் கோர் எப்படி இருக்குது? வைடா இருக்குது. அப்புறம் டென்ட்டுக்குள்ள போகும்போது என்ன ஆகுது? லைட்டா நேரா ஆகுது. அப்புறம் மகாபரிசுத்தம் இன்னும் நம்ம வாழ்க்கையில அப்படிதான். நம்ம உலக பிரகாரம் காரியம் ரொம்ப வைடு. ஆனா ஆண்டவருக்குள்ள கிட்ட போக நமக்கு அட்ராக்டிவா வேற ஒண்ணுமே இருக்காது. தேவன் தான் நமக்கு அட்ராக்டிவ். அவர்தான் நமக்கு லவ். அவர்தான் நமக்கு எல்லாமே. ஏன் அந்த இடத்த பாத்தீங்கன்னா தெரியும். இந்த டென்ட் வந்து இவ்வளவுண்டா இருக்கு. ஏன் நமக்கு அட்ராக்ட் பண்ணதுக்கு ஒண்ணுமே அவரோட ஆர்க்கு தவிர, இயேசு தவிர நமக்கு அட்ராக்டிவ் எதுவுமே இருக்காது. நம்ம இந்த உலகத்துல பாருங்க, உண்மையா இயேசுக்குள்ள இருந்தா நமக்கு வேற எதுவுமே அட்ராக்ட் ஆகாது. இயேசுக்கு ஒரு வாழ்க்கை வரணும் தவிர எதுவுமே இந்த உலகத்துல எனக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு. அதான் வயிற்றுல நம்ம ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப ஆசைப்பாசோட இருந்துக்கலாம். இது வேணும் அது வேணும் அப்படின்னு. அப்படி நம்ம இயேசுக்குள்ள வர என்ன ஆகுது? நம்மளோட சிந்தனையில இயேசு வரணும் அப்படின்னு நேரம். சோ இயேசு தவிர நமக்கு எதுவுமே அட்ராக்ட் ஆகுது. இன்னைக்கு நிறைய பேர் ட்ரெஸ் அட்ராக்ட் ஆகலாம், வீடு, நகை, பணம், அட்ராக்ஷன் எல்லாத்துலயுமே அட்ராக்ஷன் ஆயிடுது. ஆனா தேவனுக்குள்ள வந்து இயேசு மட்டும் நமக்கு அட்ராக்டிவா இருப்பார். வேற யாருமே அட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். இவங்க நடக்கிறாங்க, இவங்க அழகாக்குறாங்க, அப்படி இப்படி எவ்வளவு அட்ராக்ஷன். இயேசுக்குள்ள வரும்போது அவர் மட்டும் தான் நமக்கு அட்ராக்டிவா இருக்கும். ஆனா என்னன்னாக்கா இயேசுக்காக வரணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டு எதுக்காக போற சொன்னோமோ, அது பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, ஆனா இந்த கிஃப்ட் கொடுங்க ஆண்டவரே, ஆனா அந்த கிஃப்ட் கொடுங்க, ஹீலிங் கிஃப்ட் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அது கொடுங்க, இது வேணும் அது வேணும், இப்படிதான் கொடுங்க. ஆனா ஆண்டு ஒரே ஒரு விஷயம் நம்மள கேட்கிறாரு, இதுக்கெல்லாம் வராது. எனக்காக வர முடியுமா? கம் ஃபார் மை சேக். எனக்காக மட்டும் எனக்கு தேடி வர முடியும். இன்னைக்கு உலகத்துல 99.9999% தேவை இருக்கிறதா வரட்டும். எத்தனை பேர் ஆண்டவரே உங்களுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லுவேன். நீங்க மட்டும் இருக்க போதும், எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக வர முடியும். டெபர்னேக்கிள்ங்கிறது மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலம். அங்க போறதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது போறதுக்கு. இதெல்லாம் தாண்டி உங்களால இயேசு பிதாத்தை போயிட்டு, ஆண்டவரே நான் உங்களுக்காக வந்திருக்கேன். என் ஷோ பிரெட் பாருங்க ஆண்டவரே, என் ஷோ பிரெட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, உங்களுக்காக இருக்கு. என்ன அமைவே இல்லை ஆண்டவரே, பரிசுத்தாவின் நிரம்பி இருக்குது என்னோட குத்து வேலைக்குள்ள. நீங்க பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லும். தூவ பாருங்க ஆண்டவரே, உங்களுக்காக மட்டும்தான் இருக்கு. என்னோட அட்ராக்ஷன் வேற எங்கேயுமே என் தூவ போல, வீடியோ கேம்ஸ்ல போல, போன்ல போல, உலகத்துல போல, மனுஷங்கிட்ட போல, ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட போல, என் தூவ உங்கள்கிட்ட மட்டும் வருதாண்டவன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரே வெறும் எனக்கு இயேசு கிறிஸ்து மன்னா மட்டும்தான் எனக்கு இருக்குது, வேற எதுவுமே எனக்கு தேவையாது எனக்குள்ள இல்ல ஆண்டவர் சொல்ல முடியும். இதெல்லாம் வராதீங்க, எந்த பிளெஸிங் இல்லை, எல்லாமே வாழ கொடுத்துட்டு யாராவது ஒருத்தர் எனக்காக வர முடியும். கேன் யூ கம் ஃபார் மை சேக்? எனக்காக வர முடியும் அப்படின்னு அதுதான் இந்த குட் ஃப்ரைடேல வந்து எப்படி நம்ம வந்து வருஷம் எப்படியெல்லாம் நம்ம வந்து ஆனந்துட்டு போயிருக்கோம். ஓகே, வே ஆஃப் த ப்ராசஸ், 7 வேர்ட்ஸ், 7 வார்த்தை இங்க, வே ஆஃப் த 14 சமம் அங்க. ஆனா எத்தனை பேர் உண்மையான ஆராதனை கடந்துருக்காங்க? எனக்கு பாரு, எத்தனை பேர் போயிட்டு அவர் வெயில சில தூக்குனாரா, அதனால இங்க வெயில 14 சுத்துறான். இதெல்லாமே உண்மையா ஆனது எவ்வளவு கொடுத்துருக்கு. அந்த ஸ்தலத்துல இருக்க கூட ஆண்டவர் அடிப்பட்டுதான் யோசிக்கணும் சொல்லி, நமக்காக அடிப்பட்டு யோசிக்கணும். நம்ம ஆணுக்கு என்ன செய்யணும் நம்ம யோசிக்கணும். என்ன நம்மகிட்ட எதிர்பார்ப்பாரு? காசு பணம் எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. வெறும் நீ வந்து பியோரா தான் என்கிட்ட வரணும் கூட சொல்லல, நீ இருக்கிற மாதிரியே வா, ஆனா எனக்காக வா. உனக்காக நான் எல்லாமே கொடுத்துட்டு நீ எனக்காக வா. நம்ம ஐக்கியத்துல வாழலாம். எனக்கு நம்ம ஒரு வேலை நம்ம வந்து ரொம்ப பெரிய விஷயம், சின்ன சின்ன விஷயம் சப்மிட் பண்ணாத இருக்கலாம், சின்ன சின்ன விஷயம் விருப்பம் இல்லாத இருக்கலாம். நம்ம அதை ஒவ்வொரு நம்ம டைம் கொடுக்கல, கரெக்டா இருக்கவே இல்லை. ஒரு 8 hour வேலைக்கு கொடுக்குற, படிப்பு காலேஜ் கொடுக்குற, அண்ட் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட்றதுக்கோ சமையலுக்கோ எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். கடைசி 1 hour தான் அவனுக்கு கொடுக்குறோம்னா என் நேரத்தை நான் சுத்தி கிடைக்கும். Can we sanctify our time? இது ஒரு டைம். என்னால மற்ற விஷயம் யோசிக்காம இருக்க முடியுதுன்னா நம்மளோட சிந்தனையை சாங்டிஃபை பண்ணணும். இப்போ